வணக்கம். வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் பவர் சீட். வணக்கம் சார். வணக்கம். ஐ திங்க் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். இந்த குரல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிளா இருக்கும். ஐ பீன் வாட்சிங் யூ. நான் 11th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டூடெண்டா இருக்கும்போது 2008 the first time when Chandrayaan 1 was launched, I saw the picture of you punching into the air and அவ்வளோ ஹாப்பியா you were enjoying the launch of Chandrayaan 1. From that day to till today, we still look up to you. We have with us none other than the moon man of India. I think பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இவ்வளோ பேருக்கு பின்னாடி பதங்கள் இருந்தாலும் 36 வருடமா நீங்க இஸ்ரோல இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 60 சேட்டலைட்காக நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி there's a very pleasant நியூஸ். நீங்களும் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல சத்தியமங்கலத்துல கோத்தவாடின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து யூ ஹவ் ரீச்ட் மூணு வரைக்கும்னா தட்ஸ் கமெண்டபிள் சார். எங்களுக்கு வந்து நீங்க ஒரு சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்து உங்களோட இப்ப வரைக்கும் what is one thing in the life that you always look up to? No, always look up to every day is gift for you. So, a return to the return gift also we normalize, we talk about that. Yes. So, what is our return to the day, whatever is given to us? I think that is the one they made me to inch every day. So, every day is a new. Every day you should be better than at least a small compared to previous day. I think that is as simple as that. I think you lovely. You've put it so lovely that every single day is an effort and every day is something that we do it better. With all your hard work, you come from a humble background, with your father being a school teacher, and from there, what has scarcity taught you in life, sir? நமக்கு வந்து ஒன்று இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு குறை இல்லை. ஆமா. அது வந்து நமக்கு வந்து ஒரு உயரத்தை தொடுவதற்கான ஒரு வாய்ப்பை இலக்க கொடுக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு விதை வந்து அதுக்கு போட்டது உடனே எல்லா இடத்துலையும் தண்ணி கிடைக்கிறது இல்லை. தண்ணியை தேடித்தான் அது போகுது. இல்லை அப்படிங்கிறதுக்காக அது அங்கேயே உறங்கிடல. ஒரு விதையே அப்படி உறங்காத இருக்க பொழுது ஒரு மனுஷனாக பிறந்த நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கு ஒன்று இல்லை அப்படிங்கிறது குறையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாதது அப்படிங்கிறத தாண்டியும் கூட அது நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு. இல்லாமையும் கூட என்னால் போக முடியும் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கிறேன் நான். வெரி ட்ரூ சார். ஏன்னா இந்த இடத்துல இருந்து நீங்க இந்த மாவட்டத்துல படிச்சு இங்கில இருந்து பெரிய இடத்துக்கு போறதை தாண்டி யூ வெரி பியூட்டிஃபுல்லி புட் இன் ஆல் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லைஃப். எல்லா இடத்துல இருந்தும் இன்ஸ்பிரேஷனை ட்ரா பண்ணி எந்த இடத்துலயும் ஒரு கம்ப்ளைண்டா வைக்காம. ஐ ஆல்சோ சி உங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது வி ஆல்சோ சி யூ ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்ட். மனதளவிலாகட்டும் சரி, படிப்பளவிலாகட்டும் சரி, ஒரு மனிதனுக்கு வந்து ஒழுக்கம், டிசிப்ளின் அதெல்லாம் தாண்டி ஹவ் யூ இன்கார்பரேட்டட் இன் லைஃப். ஏன்னா இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறாங்க. இதை எப்படி நீங்க உங்க வாழ்க்கையில உள்வாங்கிக்கிட்டீங்க? பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை எப்படி ஷேர் பண்ணுவீங்க? No, basically life has many ups and downs. True. And beyond that, many people have lived all through the life. Okay, and we can take examples from them. We can take lessons from them. அது வந்து நம்ம பாட புத்தகத்தில் படிக்கிறத தாண்டி, ஒரு ஆராய்ச்சி கட்டுரைகளில் வாசிக்கிறத தாண்டி ஒரு ஆராய்ந்து பார்க்க முடியாத மற்றும் வாழ்ந்துருக்காங்க. அதை சில படிவங்கள் வச்சுட்டு போயிருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சிட்டோம்னால் அதுவும் கூட நமக்கு உதவுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்குது. திரும்ப அந்த போன தளத்திலே நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இன்னும் சிறப்பாக போவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். நான் போவதற்கான படிகளாக அதை அமையலாம் அப்படின்னு பார்க்குறேன். அந்த வகையில் தான் நான் வந்து பகவத்கீதை படிக்கிறதோ திருக்குறள் படிக்கிறதோ வந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் அவங்க நினச்சிருக்காங்க, அவங்க பேசியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. அது இன்றைக்கும் செல்ஃப் ஹெல்ப் அப்படிங்கிற புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா அது 2 புத்தகம் தான் பலாயிர காலங்களுக்கு முன்னாடியே வந்துச்சு. இப்போவே அதிகமாக இருந்த மாதிரி. ஆனால் அது இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்படி இல்லை அடுக்காட்டியும் அதை சிலது எடுத்து போக முடியும் அப்படிங்கிறது ஒன்று. அந்த வகையில் தான் என்னுடைய வாழ்க்கை அந்த வகையில் அது அமைச்சிருக்குதுன்னு பார்க்குறேன். முக்கியமாக திருக்குறளில் 1350 குறள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச குறளாக இருந்தது எப்பொருள் யார் கேட்டு பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் முக்கியமானது. அப்படியே ஆட்டு மந்தியாக போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒன்றை புரிஞ்சு ஒன்று எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஏதோ ஒன்று செய்கிற அப்படின்னா அதற்கான பலன் உனக்கு உடனே கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. நீ செய்ய வேண்டியது உன்னுடைய பணியை நீ செய்யும் பொழுது அதற்கான பலன் எப்படியா வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையூட்டுவது கீதை. இது 2 சேர்ந்து தான் என்னுடைய 2 கண்களாக பார்க்குறேன். வெரி ட்ரூ. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க சார். ஆனா நம்ம சைக்காலஜில வந்து இந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு நம்ம சிந்தனைகள்ல வந்து மாற்றி அமைக்கிறது திறன். பல்லாயிரம் தமிழர்களோட பண்பாடுல இருந்து இது பகவத்கீதையாகட்டும், திருக்குறளாகட்டும், ரொம்ப அழகா அதுல நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம அடாப்ட் பண்ணின்னு. அப்போ இது உங்களோட லீடர்ஷிப்பையும் ரொம்ப அழகா
கொண்டு கண்டிப்பா, வரது. ஏன்னா நீங்க கண்டிப்பா. இவ்ளோ வருஷம் வந்து லீடர்ஷிப்ல இருக்கும்போது, நெறைய இடங்கள்ல வந்து தளர்ந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இப்ப சேட்டலைட் அனுப்புறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி. ஆமா, 0 எரர் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அதாவது ஆமா. வி கான்ட் அஃபோர்ட் ஈவன் அ சிங்கிள் மிஸ்டேக். கரெக்ட், கரெக்ட். ஸோ அது எப்படி இந்த டெசிஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லாம, உங்களுக்கு அது எப்படி வந்து வழிநடத்துறதுக்கான ஊண்டுகோலா இருந்தது என்னன்னா? அதான் அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அத எப்படி நான் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது. முக்கியமா விண்வெளித்துறையில முக்கியமான பார்க்குறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு பணி செய்தாலும், அ அது நம்ம நினைக்கிற மாரி நடக்கலாம், நடக்காம போகலாம். ட்ரூ. இல்லையா? அப்ப அந்த நடக்காம போற கோணத்தை யோசிச்சு பார்த்து, அப்படி போகும் பட்சத்தில நம்ம அதுக்கு அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்? அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னு பல பல கட்டங்களாக நாம யோசிச்சு வச்சு, அதற்கான பல சிந்தனைகள, அ ம பல விவாதங்கள எடுத்து நம்ம அத நடைமுறைப்படுத்திட்டு போறோம். அ அதனால கிட்டத்தட்ட எதுவுமே ஒரு முடிந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து எதிர்பார்க்காதது அப்படின்னு இல்ல. இப்படி நடக்கலாம், இப்படி போகலாம், இப்படி போனா என்ன பண்ண போறோம், இப்படி போனா என்ன பண்ண போறோம், பல கூறுகளாக பார்க்கிறோம். அ அ அதனால தான் ராக்கெட் சயன்ஸ் அப்படிங்கிறது சொல்றது பெரிய ராக்கெட் சயன்ஸ் இல்ல அப்படின்னு ஒரு 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 கடினம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது காரணம் வந்து இந்த வகையில தான். பிளான் ஏ, பி, சி அப்படிம்பாங்க. ட்ரூ. அந்த இது பல யோசிச்சுட்டு போறோம். அதனால முடிந்த அளவு நமக்கு வந்து ஒரு வியப்புன்னு இல்ல. நம்ம போகக்கூடிய பாதை மாறி வந்துச்சுன்னா, அதற்கு அதற்கு அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ட்ரூ. அப்படிங்கிற நிலைக்கு தான் போகணுங்கிற வகைகள் இருக்குது. அ அதுதான் நெறைய இடத்துல வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருப்பேன். நம்ம விரும்பியது கிடைச்சதுன்னா, அது வெற்றின்னு சொல்லுவோம். அப்படின்னு இல்ல. கிடைச்சத விரும்பினாலும் வெற்றி அடைய முடியும். இல்லையா? அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு எதிர்பார்த்தபடி இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். நடக்கல அப்படின்னா, மாறிகள் நடந்துச்சுன்னா, அந்த இடத்துல துவண்டு போகாம, அந்த இடத்துலருந்து கூட நம்ம போகணும். அப்படிங்கிறத முன்கூட்டியே நினைச்சு பண்ணணும்னா, சிறப்பாக வரும் அப்படிங்கிறது தான் பல வகையில பார்த்துருக்கேன். அந்த வகையில என்னுடைய வாழ்க்கை பாடமும், நான் விண்வெளி துறையில கற்றுக்கொண்ட பாடமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. எப்பவுமே நீ நினைச்ச மாரி நடக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா, அதுக்காக முயற்சி பண்ணணும். ஆனா, நடக்கல அப்படிங்கிறபோது, அதுக்காக துவண்டவும் அவசியம் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு அதையும் எதிர்நோக்கி அதுக்கும் தயாராக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா அ எந்த இடத்திலும் அது தோல்வின்னு இல்ல, சில சறுக்கல்களாக இருக்கலாம். ஓடுறோம், ஓடுறதில விழுகிறது தப்பு இல்ல. விழுந்தா பிறகு எந்திரிக்காம இருக்கிறது தான் தப்பு. அப்படிம்பாங்க இல்லையா? அது மாதிரி தான். வெரி ட்ரூ. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். எங்க அம்மாவும் இது ஆல்மோஸ்ட் சொல்லுவாங்க. கடவுள்கிட்ட வேண்டும்போது எப்பயும் எனக்கு பிரச்சனைய குடுக்காதன்னு வேண்டக்கூடாது. ம். எத்தன பிரச்சனை குடுத்தாலும் அத தாங்கிக்கிற ஆ சக்திய குடு. அவ்வளோதான். ரெசிலியன்ஸ் வந்து உங்களோட பாத்லயே ரொம்ப அழகா தெரியும் சார். ஒவ்வொரு பிட்ஃபால்க்கு அப்புறமும் யூ ரீகூப்ட் யுவர்செல்ஃப். நீங்க தனி மனிதனா இருந்தாலும் சரி, ஒரு டீமா இருந்தாலும் சரி, நீங்க இவ்ளோ தூரம் தாண்டி இவ்ளோ சர்விஸ் பண்ணதுக்கு அப்புறமும் யூ ஆர் ஸ்டில் வொர்க்கிங். ம். இப்போ நம்ம நாட்டோட 1,50,00,000 மக்கள் குழந்தைங்களோட கரிக்குலம்க்கு வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ கண்டிப்பா. திங்க் தட்ஸ் கமெண்டபிள். ஏன்னா, யங் மைண்ட்ஸ ஷேப் பண்றது ரொம்ப 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 கண்டிப்பா, இம்பார்ட்டன்ட்டானது. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இத பார்த்துட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து நெறைய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு தடம் வந்து, இங்க இதனால பண்ண முடியுமா? முடியாதா? கேரியர் சாய்ஸஸ், கேரியர் ஆப்ஷன்ஸ் என்ன எடுக்கணும்? எடுக்கக்கூடாது? இந்த மாரி நெறைய கேள்விகள் வருது இல்லையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் குடுக்குற மாரி ஒரு ஒரு எமோஷனலா அவங்க கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணணும்னா, வாட் வுட் யூ ஷேர்? ஹவ் டு தே ஃபைண்ட் தியர் பாத்? எமோஷனல் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நான் சொல்றது ம். அதான். ஏன்னா, போன தலைமுறைக்கு தாண்டி எவ்வளவோ நூற்றுக்கணக்கான தலைமுறைகள் வந்துட்டு போயிருக்கலாம். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு மாதிரியான வாய்ப்புகள் எந்த தலைமுறைக்கும் இதுவரைக்கும் வந்ததில்ல. இந்த வாய்ப்புகள் இந்த தலைமுறை தவற விட்டுச்சுன்னா, அடுத்த தலைவருக்கு வாய்ப்பே இல்லாம போயிருமோ! அப்படிங்கிற ஒரு சூழலையும் உருவாக்கிடலாம். அந்த வகையில முக்கியமான தலைமுறையாக நான் பார்க்குறேன். இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை மிக மிக முக்கியமான தலைமுறை. ஏன்னா ஒரு ஒரு உயரத்த அந்த நோக்கி அந்த இடம் இருக்குது இப்போ. இந்த வாய்ப்புகள அவங்க தவற விட்டுறக்கூடாது. தவற விடல அப்படின்னா, அவங்க போகக்கூடிய உயரங்கள் எங்கேயோ இருக்கும். அதாவது அவங்களும் உயருவாங்க. அந்த சமுதாயத்தை மேல கொண்டு போயிருவாங்க. அப்படிங்கிற ஒண்ணு மாரி தான் பார்க்குறேன். அ ஏன்னா பல வகையில சுற்றுப்புற சூழ்நிலையிலிருந்து அ நடக்கக்கூடிய போர்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ கிட்டத்தட்ட ஒரு பேரழிவு நோக்கி போயிருவோமோ! அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தருணமா அங்க இருக்கு. அப்படியும் இருக்குது. அப்ப அத தாண்டி இதுவரைக்கும் இந்த தலைமுறைகளுக்கெல்லாம் கடந்த ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தலைமுறையாக இருக்குது. ஆக 2மே அவங்க கிட்ட இருக்குது. 2ல இத வச்சுக்கிட்டு இது இல்லாம பண்ணணும். அதுதான். பேரழிவுன்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. சுற்றுப்புற சூழ்நிலைகள் இவ்வளவு மாறி இருக்குது. இந்த உலகம் இப்படி இருக்குதுன்னா, அண்டத்தில் எவ்வளவோ
இருந்தாலும் கூட பூமியை மாதிரி ஒரு இடத்தை இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மிக மிக அரிதான ஒரு இடத்துல அரிதான மனிதனாக பிறந்த நாம பல தலைமுறைகள் கடந்து வந்து இந்த உச்சத்திறக்கூடிய நம்ம இந்த வாய்ப்பு இழந்துடக்கூடாது. அது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று பொறுப்பு உணர்ந்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது பொறுப்பு உணர்ந்துட்டு முன்னேறி போகும்பொழுது உனக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்க முடியும்னு நினைக்கிறேன். அதில் வந்து அதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்க்கிறது அன்றைக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. என்றைக்காவது உங்களுக்கு கொடுப்பதற்காக அந்த வாய்ப்பு காத்துட்டு இருக்குது. அதை மதிவைங்க. அப்புறம் அதே மாதிரி சொல்லுவேன், இந்த சாக்லேட் விரும்பினேன், எனக்கு வேற ஏதாவது மிட்டாய் கிடைச்சது அப்படின்னா, இந்த சாக்லேட் விரும்பினேன் அது கிடைக்கல அப்படிங்கிற மிட்டாய் ஒதுக்கி தள்ளுற தப்பு. மிட்டாயும் சாப்பிடலாம், அதுவும் இனிப்பு தான் இல்லையா? அப்படின்னு எடுத்துட்டு நாம போனோம்னா வாழ்க்கையில் பல உயரங்கள் அடைய முடியும். சிறு சிறு இப்போ செட்பேக் அப்படிம்பாங்க இல்லையா? அதை வந்து நம்ம இதை எடுத்துக்க வேண்டியதில்லை. எடுத்துகிட்டு போனோம்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருந்ததுக்கும் ஏன் நம்முடைய சிறு வயலாக இருந்த காலத்தில் இருந்த வாய்ப்புகளை விட இப்போ மிக மிக அதிகமான வாய்ப்புகள் எல்லாத்துலையும் இருக்குது. அதுவும் இந்தியாவில் இருக்குது. ஏன்னா இந்தியா தான் அதிக இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய நாட்டுக்கு தான் அதற்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த முடியும். அப்படிங்கிற வகையில் எந்த ஒரு இது இல்லாமல் முழு நோக்கமாக தன்னுடைய விருப்பம், தன்னுடைய திறமை அதை நோக்கி போனால் அவனுக்கான வாய்ப்புகள் எல்லா துறையிலும் இருக்குது. எல்லாத்துலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக நிறையா போக முடியும். ஏன்னா சந்திரயான்ங்கிறது ஒரு மட்டும் தான் பண்ணதில்லை. கிட்டத்தட்ட 3000 பேர்கள் மேலே உரைச்சாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க அங்கீகள் கொடுத்தாங்க. அதில் யார் ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தாலும் சந்திரயான் அங்கே போயிருக்காது இல்லையா? ஆனால் யாருடைய இதுவும் பெருசு சிறுசுன்னு இல்லை. எல்லாத்துலையும் செல்வ எல்லா பணிகளும் முக்கியமான பணிகள் தான் அப்படிங்கிற மாதிரி தான். அதே வகையில் நம்ம பூமியில் வந்திருக்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய பணிகள், கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பு அப்படின்னு எடுத்துட்டு அதை சிறப்பாக செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவர்களும் சிறப்படைவார்கள். அடுத்த தலைமுறையும் சிறப்பாவதற்கான வாய்ப்பை அவங்க உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் வாய்ப்புகள் கொட்டி கிடைக்குது. ஆனால் உங்களுக்கு ஒன்று கிடைக்கல அப்படிங்கிறத நினைக்காதீங்க. வேற ஒன்று இருக்கு, அது வேற ஏதோ ஒன்று உங்களுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னீங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஏன்னா இந்த தலைமுறைக்கு வந்து இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷன், அதாவது எனக்கு ஒண்ணு வேணும்னா அது உடனே வேணுன்ற பண்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, அதனால இது இல்லைன்னா துவண்டு போய் வேற எதையுமே தேடாத ஒரு மனம். பட் ஆனா அந்த மனம் ஒண்ணு கிடைக்கலன்ற போது வேற என்ன எனக்கு அடுத்து கிடைக்குது அதுல பெஸ்ட் ஆக்கிக்கணும். அந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்போது எந்த வாய்ப்பு நம்மளை தேடி வருதோ இல்லையோ நம்ம வாய்ப்பை தேடி ஓடி நம்மளுக்கானதை உருவாக்கிக்கணும்னு சொன்னீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப இந்த கரிக்குலம் டிசைன் பண்றோம். இப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான என்ன படிக்கணும், என்ன எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இது வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கான ஒரு ஒரு டூல். அதுல வாட் வுட் யூ லைக் டு ஆட் சார்? உங்களோட பர்சனல் கான்ட்ரிபியூஷனா, உங்களோட தனி மனித இது இது இருக்கும்போது இன்னும் ரொம்ப அழகா வரும். இல்ல இது பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் எல்லாரும் இருப்பாங்க இல்லையா? அவங்க குழந்தைங்க ஏன்னா ஸ்கூல்ல மட்டும் அவங்க படிக்க போறது இல்ல. வீட்டுக்கு போய் பெரும்பாலான நேரங்கள் அவங்களோட அப்பா அம்மா கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. கரிக்குலம் டிசைன் பண்றதை தாண்டி இதை நாங்க கொடுக்குறோம், நீங்க இந்த குழந்தைங்களுக்கு வீட்லயும் இதை கொடுங்கன்னு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா. அது அது நான் நிறைய இடத்துல சொல்றது தான். அதாவது கற்றல் அப்படிங்கிறது ஒரு இனிமையாக்கிடணும். கற்றல் ஒரு கடிதம் அப்படிங்கிறத இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த 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 பதார்த்தம் சாப்பிட்றபடியாக இருந்துங்க தான் சாப்பிட்றோம். அந்த பதார்த்தம் அதற்கான சுவை இழந்துடுச்சுன்னா அது அதனுடைய சத்து மட்டுமே நம்ம உடம்புக்கு போகாது. ஆக கற்றல் என்பது இனிமை அப்படிங்கிற அனுபவத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற வகையில் தான் போகிறோம். ஆக வரக்கூடிய காலகட்டங்களில் புத்தகங்களை, தமிழ் புத்தகங்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு புத்தகமுமே அதில் ஒரு இதில் போகணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் அவங்க வகையில் உருவாக்க முயற்சி பண்ணுறோம். அதை நோக்கி நம்ம போகிறோம். ஒன்று அது வந்து எந்த பாடமாக இருந்தாலும் அது தமிழ், ஆங்கிலம் அப்படிங்கிற மொழி பாடங்களாக இருக்கலாம், கணிதம், அறிவியல் அப்படிங்கிற பாடங்களாக இருக்கலாம், புவியியல், வரலாறு அப்படிங்கிற எந்த பாடம் எடுத்தாலும் இந்த பாடத்தை படிக்கிறது எனக்கு இனிமை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை முதல் உருவாக்கணும். அதை நோக்கி போகிறோம். அதை வந்து ஆசிரியர்களுக்கும் எப்படி கொண்டு போய் கொடுக்க முடியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இதை தாண்டி கற்றல் என்பது பார்த்தும் கற்பவங்க இருக்கிறாங்க, கேட்டு கற்பவங்க இருக்கிறாங்க, செய்து கற்பவங்க இருக்கிறாங்க. இதை வந்து எல்லா மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணுறோம். நீயும் பார்த்து கற்றுக்கலாம், எல்லாருமே பார்த்தும் கேட்டும் செய்தும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத
வகுப்புல முதல் நிலையில் இருக்கும் மாணவனும் சரி, இடைநிலையில் இருக்கும் மாணவனும் சரி, கடைநிலையில் இருக்கும் மாணவனும் சரி, அப்படிங்கிற வேறுபடுத்தி இல்லாமல் எல்லாத்தையும் ஒருமுகமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற வகையில் கொண்டு போகிறோம். இது இதை தாண்டி பாடம் ஒன்று படிச்சுட்டு இருக்கும் பொழுது இனி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் 11 வருஷம் படித்தேன், 15 வருஷம் படித்தேன் அப்படிங்கிற மட்டும் இல்லை. இப்பவும் பணிக்கு போனாலும் அங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய பணிகளே மாறுது. அதுவே மாறுது. அதனால கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக முக்கியமானது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி எதை எப்படி கற்றுக்கொள்வது? கற்றல் இனிமையாக இருக்கணும். அந்த கற்றலும் நான் எதையும் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையூட்ட வண்ணமாக கொடுக்குற மாதிரி இருக்கணும். இது எல்லாம் சார்ந்து எவ்வளவுதான் கற்றுட்டாலும் ஒரு 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 வகையில் தலைமுறை ஒழுக்கங்கள் குறைந்த தலைமுறையாக போகுதோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதையும் மாற்றணும் அப்படின்னா அதுக்காக ஒரு எத்திக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற தனி பாடமாக இல்லாமல் எல்லா பாடத்திலையும் அது கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் உணவுன்னு சொன்னேன் இல்லையா? உணவு அப்படிங்கிறது சுவை இருக்கலாம், சத்து இருக்கலாம், அது மருந்தும் இருக்கலாம். ஆனால் நல்லா சுவையாக இருக்கணும். இது மாதிரியாக நம்முடைய பாட புத்தகங்கள் கற்றலின் இனிமை இருக்கும். அதே மாதிரி கற்றல் அப்படிங்கிற அதே ஒரு கலை. கற்றலே என்பது திறன். அந்த திறனை கொடுக்கணும். முதல்ல அவனுக்கு தொழில் திறன் வருவதை விட கற்றல் என்ற திறனை அவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறோம். அதை படிப்படியாக 1 முதல் 5 வரைக்கும் 3 வரைக்கும் 1, அப்புறம் 3 5 4 8 வரைக்கும் 1, 8 10 12 அது 3 அங்கங்களாக பிரித்து முதல்ல எழுதுவதும் படிப்பதும் முதல் 3 வருஷத்தில் அது தமிழும் ஆங்கிலமும் அவங்க குழந்தைனால படிக்க முடியும், குழந்தைனால பேச முடியும், குழந்தைங்க எழுத முடியும். கணிதத்தை அடிப்படை கணிதத்தை அவள் கூட்டல் கழித்தல் பெருத்தல் வகுத்தில் அவன் செடிப்படையாக செய்ய முடியும். இதை அடிப்படையாக செஞ்சு கொடுத்துருவான். எல்லாம் வந்தால் பிறகு அடுத்த பட்சத்தில் அவன் அறிவியலோ அல்லது அறிவியல் துறையோட வெவ்வேறு போனாலும் அதற்கான பணிகள் உருவாக்கணும். அந்த வகையில் சர்வதேச தரத்தில் மெதுவாக புத்தகங்கள் முதல் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வரும். ஆனால் 12ஆம் வகுப்பில் தான் வரணும்னு அவசியம் இல்லை, முதலிருந்தே கொண்டு போகணும் அப்படிங்கிற வகையில் கொண்டு வரோம். ஆக சுமையில்லாமல் படிப்பாங்க. படிப்பல் கற்றல் என்பது இனிமையாக இருக்கும். கற்றலினுடைய கூறுகளை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் கற்றல் என்பது ஒரு திறன். கற்றல் என்பது திறன். என்னுடைய தொழில் திறன் அதுக்கு பின்னால் என்ன வேணாலும் வந்துடலாம். நீ எந்த தொழில் எடுத்துட்டாலும் நம்ம படுத்துவாங்க, அதை கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உருவாக்கும் பொழுது அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நோக்கி இந்த பயணம் சிறப்பாக வரும். அதனால எந்த ஒரு தேர்வுலையும் இந்திய அளவில் இல்லை, சர்வதேச அளவில் கூட மாணவர்கள் தேர்வுகளில் போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையூட்டும் பண்ணும் அந்த கற்றல் நோய் கொண்டு போக முயற்சி பண்ணுறோம். இதில் ஆசிரியர்கள் நினைவார்கள், பெற்றோர்கள் நினைவார்கள். ஏன்னா ஆசிரியர் வகுப்பில் இருக்கக்கூடிய 6-7 மணி நேரம், மீதி மணி நேரம் வீட்டில் இருக்காங்க. இப்போ வீட்டில் குழந்தைகள் 6-7 குழந்தை எழுதின காலம் போய் ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கக்கூடிய காலம். கண்டிப்பாக அப்பா அம்மாவை கவனிக்க முடியும். ஆக இந்த கூட்டணி மாணவர், ஆசிரியர், பெற்றோர் அப்படிங்கிற கூட்டணியையும் அந்த பாடப்புத்தகத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுறோம். அது ஒரு இனிமையான கூட்டணியாக, இனிமையான ஒரு பயணமாக கற்றல் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கனவு. அநேகமாக அதை சரியாக வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். அட்மோஸ்ட் கிளாரிட்டியோட நீங்கள் ரொம்ப 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 பிரித்து சொன்னீங்க. லேர்னிங் ஹேஸ் டு பி ஃபன். அதாவது படிக்கிறது ஒரு திறன். அந்த திறனை நீ என்ன ஆற்றல் உனக்கு இருந்தாலும், எந்த ஸ்கில்ஸ் உனக்கு இருந்தாலும், லேர்னிங்ன்றது அடிப்படை. நீ கண்டிப்பாக அதை படிக்கிறது உனக்கு திரும்பி படிக்கணும். அதை எப்படி கொண்டு வரணும்னு விஷுவல், ஆடியல், கைனஸ்டிக் ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் உனக்கு எப்படி பிடிக்குதோ. ஏன்னா இப்போ இந்த சமுதாயம் ரொம்பவே அடுத்த லெவலில் போய் நிறைய யூடியூப் வீடியோஸ் அடுத்த லெவலில் அவங்க லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதை பார்த்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் நம்மளோட பாட புத்தகம் தாண்டி கரிக்குலமே எல்லாத்தையுமே இது ரொம்ப விஷனரியா இருக்கிறத தாண்டி திஸ் ஷுட் பி ரெவல்யூஷனரின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். உங்ககிட்ட பேசிட்டு இன்னும் பேசிக்கிட்டே போகலாம், ஆனால் காலம் நேர்மை காணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற சமுதாயம் இந்த மாதிரி எந்த விஷயம் கேட்டாலும் அதை அவங்க உள் வாங்கிக்கிட்டு அதை ஏதாவது ஒரு இடத்துல அவங்க கொண்டு வராங்க. வாய்ஸஸ் லைக் யூ ஆர் சப்போஸ் டு பி ஹர்ட். ஏன்னா வாய்ஸஸ் லைக் யோர்ஸ் வுட் எம்பவர் அஸ், வாய்ஸஸ் லைக் யோர்ஸ் வுட் இன்ஸ்பயர் அஸ். ஏன்னா அன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ல 3 மணி நேரம் எடுத்து வச்சு நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஐ எம் ஹியர் டுடே. திஸ் இஸ் அ ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் ஃபார் மீ. லாஸ்ட்டாக ஒரு குட்டி ரேபிட் ஃபயர் மாதிரி இருக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீயா காஃபியான்னு கேட்டால் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு பதில் சொல்லுங்க. அது மாதிரி ஒரு 4 கேள்வி இருக்கு. உங்களுக்கு ஓகேன்னா அதுக்கு பதில் சொல்லலாம் சார். 3 மார்ஸா? முதல் இது நிலவு தான். நிலவு. ஒன் புக் தட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷுட் ரீட்? திருக்குறள். கண்டிப்பா திருக்குறள். ஒன் சயின்டிஸ்ட் தட் எவ்ரிபடி ஷுட் நோ? கலாம். ஏன்னா மக்களினுடைய விஞ்ஞானியாக அவர் பார்க்குறேன். விஞ்ஞானியை தாண்டி மக்களுக்கான விஞ்ஞானியாக பார்க்குறேன்.
தேங்க்யூ சார். ஒன் வேர்ட் தட் டிஃபைன்ஸ் இந்தியா. யூத். கியூரியாசிட்டியா இல்லை இன்டெலிஜென்ஸா? அதாவது எதையாவது தெரிஞ்சுக்கணுன்றதா இல்லை ஆல்ரெடி இருக்கிற நம்ம திறனா? சீரியஸ் கியூரியாசிட்டி. கியூரியாசிட்டி. சக்ஸஸா சிக்னிஃபிகன்ஸா? சிக்னிஃபிகன்ஸ். தேங்க்யூ. எர்த், ஸ்பேஸ், மூன், கேலக்ஸி இது எல்லாத்தையும் உள்ளாக்குற மாதிரி ஒரு வார்த்தை. மனிதன். தேங்க்யூ சார். ஐ திங்க் ரொம்பவே கிரவுண்டடாக, ரொம்பவே ஹியூமிலிட்டியோட ரொம்ப அழகாக இதை எங்களுக்காக ஷேர் பண்ணி எங்களுக்காக டைம் எடுத்து நேரு இன்ஸ்டியூட்டுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட சிந்தனைகளை எங்களோட பரிமாறுறதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள்.